புதிய ஏற்பாட்டுல மிக முக்கியமான லெசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, பவுல் அப்போஸ்தலன் மிக தெளிவாக எழுதுகிற கிறிஸ்து இயேசுனுடைய உயிர்த்தெழுதலை குறித்ததான மிக முக்கியமான ஒரு பாடம் என்பதாக நாங்கள் படித்து வந்தோம். அது இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லா மனிதர்களும் மரித்திருக்கிறார்கள். உலகத்துல உயிரோட எழும்புற ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இந்த ஒரு சாட்சியை வைத்து தான் இந்த உலகம் இன்னைக்கு நடுங்கி கொண்டிருக்கிறது, கலங்கி கொண்டிருக்கிறது. எல்லாரும் என்னாச்சு அப்படின்னாக்க முன்ன ஓடுனாங்க, நாங்க தான் மோட்சத்துக்கு வழிகாட்டுவோம் அப்படின்னு சொல்லி. இப்ப என்ன அப்படின்னு கேட்டா, சொன்னவெல்லாம் செத்து போயிட்டான், ஒரு கூட போனதும் இல்ல, உயிரோட எழுப்பினதும் இல்ல, எந்த ஆதாரமும் இல்லாம போச்சு. ஆனா நீங்க உலகத்தை அசைத்து கொண்டு இருக்கிற ஒரு காரியம் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுடைய ஒரு பெரிய சம்பவம் தான் இன்னைக்கு உலகத்தை அசைத்து கொண்டு இருக்கிற ஒரு காரியம். இதுல ரெண்டு காரியம், ரெண்டு மக்கள் நாம் பார்க்கிறோம். ஒன்று நம்பிக்கைக்குரிய மக்களை பார்க்கிறோம், ஒரு பக்கத்துல நம்பிக்கை அற்றவர்களை நாம் குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்துல நம்பிக்கை அற்றவர்கள் என்று சொன்னாலே அவர்கள் யாரை குறிக்கிறது என்றால் சதுசேயர்களை குறித்து சொல்லுகிறது. அவர்களுக்கு இதுல உடன்பாடு கிடையாது, இதுல அவர்களுக்கு ஏற்பு கிடையாது. அவர்கள் என்ன அப்படின்னு கேட்டா இந்த உயிர்த்தெழுதலுடைய நம்பிக்கை அவர்கள் அற்றவர்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். இரண்டாவது ஒரு நபர் யாரு என்று பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். சரியான நேரத்திலே தொழுகையை அதாவது சரியாக பின்பற்றக்கூடிய ஒரு மார்க்கம் தான் இன்னைக்கு இஸ்லாத்துல உள்ள மார்க்கம். அந்த இஸ்லாத்துடைய மார்க்கத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு, சூரா 4:157 பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கு. ஈசா நபியை குறித்து 11 இடங்களிலே குர்ஆன்ல சொன்னாலும் கூட அவர்கள் என்ன சொல்லுகிறார்னா, ஈசா நபி அடித்து கொலை செய்யப்படவில்லை, உயிர்த்தெழுதல் காணப்பட்டதான சான்றுகள் இல்லை என்று சொல்லி அவர்கள் இன்றைக்கு மறுதலித்துக் கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்கு அப்புறமாக 635 ஆண்டுகளுக்கு அப்புறமாக வந்து அவர்கள் கூறுகிற காரியம் என்னன்னா உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஈசா நபி மீண்டும் வருவார், நியாயத்திற்கு வருவார் என்று சொல்லுகிறார்கள். அவர்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய குழப்பங்கள் இருக்கிறது. அதே போல இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்துவ தேவ பிள்ளைகள் மத்தியிலே ஒரு காரியம் இருக்கிறது. என்ன அப்படின்னு கேட்டாக்க, ரிவைவல் என்று சொல்லாங்க, போர்ட போட்டுருவாங்க, போஸ்ட் அடிச்சு ஒட்டிடுவாங்க, எல்லாருக்கும் தண்டனை பண்ணிடுவாங்க, மீடியா வாட்ஸ்அப்ல எல்லாம் போட்டுருவாங்க, எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்க போய் பாத்தீங்கன்னா ரிவைவல்னா என்னன்னே தெரியாதவங்களுக்கு. ரிவைவல்னா என்ன? மறுபிறப்பு, மறுமலர்ச்சி, மறு சீரமைப்பு என்று நாம் பார்க்கிறோம். அப்போ உயிர்த்தெழுதலுடைய காரியத்தை குறித்து அங்க பேச வேண்டும், அதனுடைய நம்பிக்கை குறித்து பேச வேண்டும், அதனுடைய தன்மையை பேச வேண்டும். அங்கே தேவன் தன்னுடைய சாட்சியை அங்கே பகிர வேண்டும். அப்படிப்பட்டதான ஒரு காரியங்கள் தான் இன்றைக்கு ரிவைவல் என்று சொல்லுகிறோம். என்ன அப்படின்னு கேட்டா, வார்த்தையிலே இருக்கிறது, வாழ்க்கையிலே இருக்கிறதா என்ற ஒரு கேள்விக்குறியில நாம் பார்க்கிறோம். சொர்க்கம் என்பது பரலோகம் என்றுதான் சொல்லுகிறார்கள், பூமி என்றால் பூலோகம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த பூமியில மனிதன் வாழ்ந்து மரித்து மண் ஏற்றுக்கொண்ட பிறகு அவன் மீண்டும் வருவானா? நம் தாய் தகப்பனை என்ன பண்ணா இழந்து போனோம், அவர்கள் மீண்டும் வருவார்களா? அவளை நம்ம பார்க்க முடியுமா என்கிற ஒரு எண்ணம் உலகத்தில் உள்ள எல்லாருக்குமாக இருக்கிறது. ஆனால் வேதாகமம் சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது என்றால், யோவானுடைய புத்தகம் 11வது அத்தியாயத்திலே 25வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் விசுவாசம் கொண்டவர்கள், நம்பிக்கை கொண்டவர்கள், அவர்களுக்கு உயிர்த்தெழுதல் நிச்சயம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப பரலோகத்துக்கு போகணுன்ற எண்ணம் எல்லாருக்கும் இருக்குது, ஒரு ஆசை இருக்குது. அப்ப அந்த எண்ணத்திற்காக நாம் ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமாக நம்மளுடைய ஜீவியத்துல அந்த அடையாளம் வேணும், அதுதான் முக்கியம். அப்ப இந்த சரீரமானது மறுசீரமைப்பை பெறுவதற்காக, இந்த உடலானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆத்மாவானது மீண்டும் உயிரடைவதற்கு தேவை என்ன என்று பார்த்தா ஆண்டவருடைய அருள். இயேசுவானவர் சொல்லுகிறார், உயிர்த்தெழுதலும் ஜீவனும் நானே என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தையை பார்க்கப்படும் போது என்ன, நான் உலகத்திற்கு நான் வந்த ஜீவ அப்பம் என்று சொல்லி இருக்கிறார், நானே ஜீவன் என்று சொல்லி இருக்கிறார். இதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள், இதை வாங்கிக் கொள்ளுங்கள். இது ஆண்டவர் அருளின் அப்பம் என்று இன்னைக்கு திருச்சபையிலே கொடுக்கிறார்கள். அது உயிர்த்தெழுதலுடைய அடையாளத்தை நாம் காண்பிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதிலே நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கிறது. அப்படின்னால்தான் திருவிருந்து ஆராதனைக்கு எங்க இருந்தாலும் சரி, எந்த ஆஸ்பத்திரியில படுத்து கிடந்தாலும் சரி, எந்த ஊருக்கு வெளியில போனாலும், வியாபாரத்துக்கு போனாலும்,
எங்கெங்க ஓடி போனாலும் சரி, காட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, திருவிருந்து ஆராதனை சபையில் இருக்குன்னா ஓடி வந்துருவாங்க. அன்னைக்கு பார்த்தா எல்லாம் வெள்ளையும் சொல்லையுமா பார்த்தா தேவ தூதரன் மாதிரி ரொம்ப பரிசுத்தவான்களா அங்க வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. பார்வைக்கு பார்த்தாக்க தேவலோகமே அங்க இருக்கிற மாதிரி. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா அதுல பெரிய நம்பிக்கை. ஆனா என்ன அப்படின்னா எல்லாம் வாத்தியாரு சொல்லிக் கொடுத்த மாணவர்கள் மாதிரி வந்து நிக்கிறாங்களே தவிர இன்னைக்கு ஆவிக்குரிய ஒரு நிலையிலே இருக்கிறார்களா என்பதை குறித்த ஒரு சிந்தையை குறித்து நாம் பார்க்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. ஒரு காரியத்தை நல்லாக சொல்ல வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் கல்லறையில வைக்கப்பட்டிருந்த நேரத்திலே ஓய்வு நாளிலே என்ன செய்தார்கள் என்றால் கற்பனையின்படி ஓய்வு நாளை ஆசரித்து, அதாவது ஆஃப்டர் சாபத், நாட் பிஃபோர் சாபத், ஆஃப்டர் சாபத் என்ன செய்தார்கள்? கல்லறைக்கு புறப்பட்டு வந்தார்கள். கையில என்ன இருந்தது? தைல குப்பி இருந்தது. அப்ப அங்கே போய் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்க, அதை கல்லறையை திறந்து அவருக்கு சுகந்தவருக்கு விட வேண்டும் என்று ஒரு எண்ணத்திலே அவர்கள் கடந்து வந்தார்கள். எதற்கு வந்தார்கள்? வேத வசனம் தெரியாம தான் வந்தாங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பு இந்த உலகத்தில் அறிவிக்கப்பட்ட போது ஆண்டவர் சொன்னார், நான் 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன் என்று சொல்லி இருக்கிறாரு. அதுவும் தெரியல. வேதாகமத்துடைய வார்த்தை தெரியல, அவரு சொல்லிக் கொடுத்த வார்த்தையும் தெரியல, புரியல. கல்லறைக்கு வந்துட்டாங்க. அங்க கல்லறை திறந்து கிடக்கிறது. ஓ என்று அழுகிறார்கள், கூப்பாடு போடுகிறார்கள். ஐயோ, என் ஆண்டவர் வைத்ததை இந்த இடத்துல பார்த்தா காணுமே என்று சொல்லி என்ன பண்ணுகிறாங்க? வரும்போதே பேசிட்டு வராங்க, நமக்கு கல்லறையை யாரு திறப்பா அப்படின்னு சொல்லி. ஆனாலும் கூட அங்கே காலையிலே என்ன ஆச்சுன்னா கல்லறை திறக்கப்பட்டிருந்தது என்பதான் நான் பார்க்கிறோம். அவர்கள் அங்கே போற போது அங்கே இல்லை என்று நாம் பார்க்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய காவல்காரன் என்று நினைத்து ஒரு நேரத்துல கேட்டார்கள், எங்கள் ஆண்டவரை காணுமே அப்படின்னு சொன்ன போது அதுக்கப்புறமாக அந்த குரல் கேட்கிறது பின்னாலே இருந்து என்ன கேட்கிறது என்றால், மரியாளே என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை கேட்கிறது. ரமணி என்று திரும்பி பார்க்கும் போதுதான் தெரியுது ஆண்டவர் இயேசு அங்கே நிற்கிறார். அல்லேலூயா. இயேசுவானவர் அந்த இடத்திலே நின்று ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் போய் என் சகோதரர்கள் சொல்லுங்கள், அந்த சகோதரர்கள் சொல்லுங்க, சீசர்கள் சொல்லுங்கள், நான் உயிர் தெரிந்தேன் என்கிற வார்த்தையை சொல்லுங்கள் என்று சொன்னபோது இவர்கள் புறப்பட்டு சீசர்களுக்கு சொல்வதற்காக ஓடி போகிறார்கள். அப்பொழுது அவர்கள் காணும்படியாக வரும்போது முதலாவதாக பேதுரு கல்லறைக்குள்ள போய் பார்க்கிறாரு. துணி அங்கே தனியாக வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் மேலே கட்டப்பட்டிருந்த துணி, அவருடைய வைத்திருந்த அந்த துணி அங்கே தனியாக வைக்கப்பட்டிருந்தது. கல்லறை திறந்து கிடந்தது. அவன் ஆச்சரியப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். என்பதாக அவர்கள் போகும்போது ஆண்டவர்கள் மத்தியிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்கிற ஒரு வார்த்தை பைபிள்ல பார்த்தா ஷாலோம் என்றுதான் இருக்கிறது. சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் வெற்றி பெற்றவராய் இருக்கிறார். அப்படியாக ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை நாட்களை தீர்மானித்திருக்கிறேன். ஒவ்வொருவரும் அதனுடைய மகிமையை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்திலே நாம் கவனமாய் பார்ப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வார்த்தைகளை குறித்து நாம் பார்க்கப்படுவது ஜனங்களுக்கு அதிக நம்பிக்கைக்குரிய ஒரு பாடம் தான் உயிர்த்தெழுதலுடைய பாடம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உலகிலே எவரும் உயிர்த்தெழவில்லை என்பது உலகத்திற்கு தெரியும். ஆனால் உலகத்திலே உயிர்த்தெழுந்த ஒரு நபர் இருக்கிறார் என்று சொல்லப்படும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்கிற ஒரு காரியத்தை இந்த உலகம் இன்றைக்கு குறிப்பிடுகிறது, குறிப்பிட்டு சொல்லுகிறது, வரலாறுகள் சொல்லுகிறது, வரலாறு போற்றுகிறது. மக்கள் இந்த நாட்களிலே துதிகளிலே ஆண்டவரை ஆராதிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு பிரியமானவர்களே, ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆசாரியர்கள் கூட்டமும் அந்த வேதபாரர்கள் கூட்டமும் அவர்கள் எல்லாம் என்ன சொன்னார்கள் என்று பார்க்கப்படும்போது அங்கே யாரோ வந்து என்ன பண்ணாங்க, சீசர்களுக்கு அளவாய் எடுத்து போய் விட்டார்கள் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அது இந்த காலங்களிலே பிரசித்தமாய் இருக்கிறது. அது காசு கொடுத்து சொல்ல வச்சது. அன்னைக்கே லஞ்சம் கொடுத்து இயேசுடைய மரணத்தை உயிர்த்தெழுதலையும் அன்றைக்கு சொல்லக்கூடாது என்பதற்காக அன்றைக்கு பணம் கொடுக்கப்பட்டது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் அந்த ராஜாவிடத்திலே சொன்னார்கள், என்ன சொன்னார்கள்? 3 நாளையிலே இவன் உயிர்த்தெழுவான் என்று சொல்லி இருக்கிறார். கல்லறையில் சீல் வைங்க, காவலை போடுங்கள் என்று சொன்னார்கள். காவல் காத்ததெல்லாம் இவங்கதான். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த போது அங்கே நடந்த சம்பவத்தை பார்க்கப்படுவது மெய்யாகவே இவர் தேவகுமாரன் என்று சொல்லி அறிக்கையிட்டதை நாம் பார்க்கிறோம். அந்த 100க்கு அதிபதி, அதாவது ஒரு மனிதனை கொண்டு போய் கொலைக்களத்துல வந்து அவருக்கு
வந்து என்ன அப்படின்னா தூக்கு தண்டனை, மரண தண்டனை நிறைவேற்றுவதற்காக 100க்கு அதிபதி ஒருவர் நியமிக்கப்பட்டிருந்தார். அவருடைய சோல்ஜர்கள் எல்லாம் அவரை அழைத்து போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அந்த அழைத்து போன நேரத்தில் என்ன என்று பார்க்கப்படும்போது, அவர்கள் கொண்டு போகிற பகுதி என்ன என்று பார்க்கப்படும்போது மண்டை ஓடு மலை என்று சொல்வார்கள், கபாலஸ்தலம் என்று சொல்லுவார்கள். ஆனால் லத்தீன் பாஷையிலே என்ன சொல்வார்கள் என்று கல்வாரி என்று சொல்லுவார்கள். லத்தீன் பாஷையிலே கல்வாரி. இப்படியாக அந்த மண்டையோடு அந்த பகுதிக்கு பொறுக்கப்படும்போது அங்கே சிலுவையிலே இயேசுவை அடித்தார்கள். அப்பொழுது அவர் ஏலே லாமா சபாத்தானி என்று சொல்லப்படும் போது அவருடைய முகம் எங்கே இருந்தது? அவருடைய சிலுவை எங்கே நோக்கி இருந்தது? அந்த சிலுவைக்கும் ஆண்டவருடைய ஆலயத்திற்கும் எவ்வளவு தூரம்? பஸ்கா பண்டிகையிலே திரளான ஜனங்கள் வந்தார்கள். ஆடு மாடுகளை ஓட்டிக்கொண்டு அங்கே ஆலயம் திறந்து கிடக்கிறது. ஜன கூட்டம் இருக்கிறது, பலி செலுத்துகிற கூட்டம் இருக்கிறது. அதன் மத்தியிலே கர்த்தர் என்ன பண்ணுகிறார்னா சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறார். ஜனங்கள் எல்லாம் வந்திருந்த அநேக ஜனங்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா இயேசுவை அடிக்கிற காரியத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். நிறைய ஜனம் கல்லறை பக்கத்திலே வந்திருந்தார்கள். அந்த கோர காட்சியை பார்த்தார்கள். மார்பில் அடித்து அழுதார்கள். இயேசுவை சிலுவையிலே அடிக்கப்படும்போது மார்பில் அடித்து அழுதார்கள். ஒரு சில கூட்டம் என்ன, நீ இரட்சகன் என்று சொன்னாயே, உன்னை ரட்சித்துக்கொள்ள உனக்கு திராணி இல்லையே, சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று சொல்லி ஒரு கூட்டங்கள் பேசிக் கொண்டிருந்தது. நம்பிக்கையற்ற அந்த கூட்டங்கள். இவர் இயேசுவான் சொன்னாரு, என் ஆவியை பிதாவே நான் ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் இவர் ஒப்புவிக்கிறேன் என்று சொன்னபோது என்னாச்சு அப்படின்னா பூமி எங்கும் அசைந்தது என்று நாம் பார்க்கிறோம். அந்தகாரம் உருவாகினது என்று பார்க்கிறோம். தேவாலயத்தினுடைய திரைச்சலை மேலிருந்து இழிந்தது என்று நாம் பார்க்கிறோம். இதையெல்லாம் பார்க்கப்படும் போது என்ன அப்படின்னு கேட்டா யாரு பார்த்திருப்பான்? இந்த வசனம் சொல்லி இருக்குது, இதை எழுதியிருந்தவர் பார்த்தாரா? இல்ல யாரு பார்த்தா? யார் கண்கண்ட சாட்சி என்று பார்க்கப்படும் போது இயேசு கிறிஸ்துவை கல்வாரி மலையிலே கொண்டு போய் அடிக்கப்படும் போது அந்த ஆலயத்திற்கு கிழக்கு பாகத்துலதான் சிலுவையில் அடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். வலது பாகத்திலே வழியாக கொண்டு வந்து அந்த மலையிலே ஒரே மலைதான் அது. அதாவது 990 அடியில இருந்து 4000க்கு மேற்பட்ட அடி உயரமாக அந்த மலையினுடைய தொடர்கள் இருக்கிறது. அந்த மலையினுடைய ஒரு பகுதி தான் என்ன அப்படின்னு கேட்டா சீனாய் மலை என்று சொல்லப்படுகிற அந்த மலைதான் அது. மோரியா மலை என்பதுதான் அது. அந்த மலை தான் யெகோவா ஈரே என்று சொல்லப்படுகிற அந்த மலை. கர்த்தருடைய பருவத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் என்று சொன்ன மலையும் அதுதான். அந்த இடத்திலே அடிக்கப்படுகிற அந்த சம்பவத்தை பார்க்கப்படும் போது கல்வாரியிலே அடிக்கப்படுகிற இயேசு கிறிஸ்துவின் அந்த சத்தம் எங்கே போகிறது என்று பார்க்கப்படும் போது தேவாலயத்துக்குள்ளே போய் அந்த வார்த்தை திரைச்சிலே கிழிக்கிறது. இதுதான் உண்மையான சம்பவம். அல்லேலூயா. பயங்கரமான சம்பவம். இதை பார்க்கப்படும் போது மெய்யாகவே இவர் நீதிமான் என்று சொல்லி அந்த 100க்கு அதிபதி சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதற்கு இதுக்கு எவ்வளவு தூரம் நினைக்கிறீங்களா? 330 மீட்டர் தூரம் தான் இருந்தது. ஆயிரக்கணக்கான அடி தூரத்திலே இருந்துதான் அவர் சத்தம் எடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல இருந்துதான் அங்கே பார்க்கப்படும் போது திரைச்சிலையை அவர் பார்க்க முடிகிறது. ஜனங்கள் அங்கிருந்து பார்க்க முடியும். அந்த 100க்கு அதிபதி அங்கிருந்து பார்க்க முடியும். மிகப்பெரிய தேவனுடைய ஆலயத்திலே அந்த திரைச்சிலையை பார்க்கின்ற அந்த கோர காட்சியிலிருந்து அவர் பார்க்கிற ஒரு சத்தத்தை அந்த திரைச்சிலையிலே அங்கே அந்த சத்தம் எதிர்பட்டது. மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அந்த சத்தம் கிடைக்கப்பட்டது. இது உலகத்தில் எல்லாம் மறைச்சாங்க. ஆலயத்தினுடைய அமைப்பை பார்க்கப்படும் போது அந்த பழைய படங்கள் எல்லாம் எடுத்து பார்க்கப்படும் போது ஆலயத்தினுடைய வாசலை கண்டுபிடித்தார்கள். அதிலே பார்க்கப்படும் போது அதனுடைய கிழக்கு பகுதி அங்கே இருக்கிறது. அப்படினாலே திரைச்சீலை கிழிந்ததை யாவரும் கண்டார்கள். அந்த சத்தம் அங்கே ஆலயத்திலே எதிரொலித்தது என்கிறதை அடையாளப்படுத்தினார்கள். ஆண்டவர் மெய்யாகவே நீதிபரர் என்று சொல்லி அந்த லூக்காவுடைய புத்தகம் 23வது அத்தியாயம் 44 49 வரைக்கும் வீட்டுல போய் வாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இவ்விதமாக ஒரு காரியம் என்ன பார்க்கப்படும் போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரியில் அடிக்கப்பட்டு தொங்கிட்டு இருக்கும் போது என்ன அப்படின்னு கேட்டா அன்னைக்கு ஆயத்த நாளா இருக்கிறது. ஆயத்த நாள் ஆகிவிட்டால் ஓய்வு நாளிலே அந்த எந்த சரீரமும் செல்வியிலே தொங்கப்படக்கூடாது என்று அரசாங்கத்திலே சொல்லப்பட்ட போது அவர்கள் எல்லாரும் போய் என்ன பண்ணாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற சிலர் சிலுவையில் அடிக்கப்பட்டவர் கள்ளர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா கைகால மண்டை அசைத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் எல்லாம் நேரத்தில் அடிக்கப்பட்டாங்க. சத்தம் மறைந்து விட்டது, ஆனால் உயிர் இருந்தது. அவருடைய கால்கள் மறிக்கப்பட்டு தூங்கி எறியப்பட்டது. ஆனால் இயேசு இடத்திலே வந்தபோது அவர் மரித்திருந்தார். 6 மணி நேரம் கூட சிலுவையில தொங்கல.
ஆனா இவ்வளவு சீக்கிரம் மரித்தாரா என்று சொல்லி அங்கே பார்த்தார்கள். அவ்விதமாக பார்த்தபோது மெய்யாகவே அவர் மரித்து விட்டார் என்று சொல்லி ஓடி போய் சொல்லுகிறாங்க. அப்படியா? ஓடி போய் சொன்ன போது பிலாத்து சொல்லுகிறார், நீங்களே போய் பாருங்க அப்படின்னு சொன்ன போது மிகவும் வேகமாக ஓடி போன்று என்ன பண்ணாங்க, என்ன விழாவில குத்துகிறார்கள். குற்றப்படும் போது என்ன, தண்ணீரும் ரத்தமும் பிரிந்தது. ஒரு மரணத்துக்குரிய சாட்சி, ஒரு மெடிக்கல் சர்டிபிகேட். என்ன அப்படின்னா, ரத்தம் பெருகிறதா மரணத்துக்குரிய அடையாளம். இதுதான் மெடிக்கல் சர்டிபிகேட். அன்றைக்கே மெடிக்கல் சர்டிபிகேட் அவங்க சொன்னாங்க, ரத்தம் உடைந்து இருக்கிறது, தண்ணீர் ரத்தம் பிரிந்து இருக்கிறது என்று சொன்ன போது இவ்வளவு சீக்கிரம் மரித்தாரா என்று சொல்லி பார்த்து அப்படியே சரீரத்தை எங்களுக்கு கொடுத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இவ்விதமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த போது வேத வசனம் சொல்லுகிறது. யோவானுடைய புத்தகம் 19ஆம் அத்தியாயத்திலே 31 வாசிப்போம். ஆயத்து நாளா இருந்தது, இராதபடி சரி குட்பிரேடு இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்தார் என்று சொல்லி விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? சரி, குட்பிரேடு அன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார்? என் மரணத்தை தெரிவிங்கள் என்று சொன்னாரா இல்லையா? பிறந்த நாள் கொண்டாடுங்கன்னா சொன்னாரு, வேற எதையா சொன்னாரா? ஆனா என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா, நிறைய பேர் அதை அறிந்து கொள்கிறது இல்ல, புரிந்து கொள்கிறது இல்லை. ஆவியானவர் சொன்னபடியாக நான் சொல்லுகிறேன், அவருடைய மரணத்தை தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாதத்திலே, இந்த நாட்களிலே அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என்றால் இது மிக முக்கியமான வாரம். இது புனிதமான ஒரு பண்டிகையுடைய காலகட்டங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டுடைய திருச்சபை மக்கள் எல்லாரும் அவருடைய மரணத்தை தெரிவிக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. அவர் மரித்தார், நமக்காக உயிர்த்தார் என்கிற ஒரு அடையாளத்தை இந்த நாட்களிலே மரண சாயலிலே நான் இணைக்கப்படுகிறேன், அவரோடு கூட இணைக்கப்படுகிறேன். அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி அவர் உயிர்த்தெழு சாயலிலே நான் இணைத்திருப்பேன், நான் மீண்டுமாக வருவேன், இந்த தேவனுடைய ராஜ்யத்திலே நான் சுதந்திரிப்பேன் என்று சொல்லுகிறேன். அந்த நம்பிக்கைக்குரிய அந்த காலகட்டத்திலே நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இவை கண்டவன் சாட்சி கொடுக்கிறார். நீங்கள் விசுவாசிக்கும்படி நான் சொல்கிறது மெய் என்று அவன் அறிந்திருக்கிறான். ஒரு காரியம், நீங்க உலகத்துல இஸ்லாத்துல சொல்லாங்க, எந்த ஆதாரமும் இல்லைன்னு சொல்றாங்க. சதுசேயர்கள் ஆதாரம் இல்லைன்னு சொல்லலாம், பரிசேய ஆதாரம் இல்லை என்று சொல்லுகிறார். இன்னைக்கு யூதர்கள் ஆதாரம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனா வேதத்திலே ஆதாரம் இருக்கிறது, உலகத்திலே ஆதாரம் இருக்கிறது. எவனும் என்ன பண்ண முடியாது, மறுதலிக்க முடியாது. ரட்சிப்பு அடைய வேண்டுமானால் இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பூமியிலே அவர் மரித்தார், நமக்காக உயிர்த்தார், உயிர்த்தெழுதல் நடந்திருக்கிறது என்று ஆதாரம் இருக்கிறது. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். இந்த கேள்வியில நான் ஒரு சின்ன கேள்வி, அதாவது உயிர்த்தெழுதலுக்கு அப்புறமா மரணம் இருக்குதா? உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் மரணம் இருக்கிறதா? இருக்கா இல்லையா சொல்லுங்க. அப்ப சரி, உயிர்த்தெழுத மரணம் இல்லைன்னா லாசரு உயிர்த்தெழுந்த பிறகு ஏன் மரித்தாரு? கேட்கிற கேள்விக்கு சொல்லணும். பழைய ஏற்பாடெல்லாம் நாங்க அதாவது கரைச்சு குடிச்சாச்சு. இன்னொரு கேள்வி இருக்கிறது. ஒன்று ராஜாக்களுடைய புத்தகம் 17ஆம் அத்தியாயம் 22 பார்க்கப்படும்போது கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். அந்த பிள்ளைக்கு ஆத்துமா அவனுக்குள்ளே திரும்ப வந்தது, அவன் உயிர்த்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஏன் திரும்பி அந்த காலகட்டங்களில் அவன் மரித்தார்? இதுக்கு பதில் சொல்லணும். நிறைய ஆதாரம் வச்சிருக்கிறேன். அப்ப இதுல என்ன தெரியுது? உயிர்த்தலை பற்றி நமக்கு சரியான ஒரு போதனை கிடையாது. உயிர்த்தெழுதல் என்றால் மீண்டும் மரணம் இல்லை என்பதுதான் பொருள். நான் மீண்டும் வந்தேன் என்பதுதான் பொருள். அப்ப எப்படி இந்த சம்பவம்? இதை சொல்றதுக்கு இன்னைக்கு ஆள் இருக்காங்களா? படிச்சுட்டு வாரேன் அப்படின்னு சொல்லுவாங்க, அடுத்த வாரம் சொல்றாங்க. நீ நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு. நானும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிற மாதிரி எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு ஆற்றல் இல்லாட்டாலும் இருந்தாலும் எனக்கு பாரப்பட்டதுனால நான் சொல்ல வேண்டி இருக்கிறது. ஒரு நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், மனிதனை மரணம் அடைகிற இந்த சரீரத்தில் நடக்கிற ஒரு சம்பவம். அவன் மரித்தான், மீண்டும் உயிர்த்தான். மீண்டும் என்ன அப்படின்னா மாமிசத்திலே தான் நான் உயிர்த்தான் என்று நான் பார்க்கிறேன். மாமிசத்திலே உயிர்த்தவர்களுக்கு மீண்டுமாக என்ன ஆகுதுன்னா சரீர பிரகாரமான அழிவு அங்கே இருக்கிறது. மண்ணுக்கு அது திரும்பும் என்று வேதாகமம் சொல்லுகிறது என்பதை நாம் அறிய வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். அப்படின்னாலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு அவருடைய அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு அவருடைய உயிர்த்தெழுதல் அவர் மாமிசத்திலே கொலையுண்டார், ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அல்லேலூயா! ஆவியிலே உயிர்ப்பிக்கப்படுகிற ஒரு சாணம் வேண்டும், ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு நிலைமை வேண்டும். அந்த உயிர்த்தெழுதலுடைய நிலையே வரும்போதுதான் மீண்டும் மரணம் இல்லை, மரணத்துடைய சுதந்திரம் இல்லை, மரணத்துக்கு அதிகாரம் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய சப்ஜெக்டே பெருசா இருக்கிறது.
அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த பவுல் அதை குறித்து ஏராளமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ரோமருடைய புத்தகத்திலே கூட சொல்லுகிறார், கிறிஸ்துவினுடைய ஆவி உடையவன், அவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லுகிறார். அப்ப என்ன அர்த்தம்? உயிர்த்தெழுகிற ஒரு சம்பவத்திற்கு சாட்சியாக கொடுக்கப்பட்டுள்ள அநேக வசனங்கள் இருக்கிறது. நீங்கள் உயிர்த்தெழுதலுடைய சாயலை வர வேண்டுமா? நீங்கள் மாமிசத்திலே நாம் மரணம் அடைந்தாலும் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவி, கிறிஸ்துவினுடைய ஆவி அவருக்குள்ளே இருந்தால் அவன் மீண்டும் உயிர்த்தெழுதலை பங்கடைவான். அந்த ஆவியை பெறாமலே நான் பரலோகத்துக்கு போவேன், நான் உயிர்த்தெழுதல வருவேன். இந்த வேத வாக்கியம் விதமாக திரளான சாட்சியோட பேசுகிறது. அப்படின்னாலே பிரியமானவர்களே, நிறைய காரியங்களை குறித்து பேசலாம். இன்னைக்கு திருவிழந்த ஆராதனை இருக்கிறபடினாலே ஒரு சில வார்த்தைகளை சொல்லி மத்தியிலே நான் கடந்து போக போகிறேன்.